ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, இன்று இவரின் ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாய் உள்ளது. அதனால்தான் இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் அதிகாலையிலேயே உன் வீட்டு வாசலை நோக்கி வந்துள்ளேன். இவரோடு யார் இவர் என்றுதானே கேட்கிறாய்? இவர்தான் உனது பிரியமான தாயாரான வாராகி அம்மன். ஆம், உன் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி உன்னை வாழ்வில் உயர்த்திட இவரோடு இன்று அதிகாலையில் வந்துள்ளேன் உன்னை ஆசிர்வதிக்க. ஆம் பிள்ளையே, இன்றிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலிருந்து உன் குடும்பத்திற்காக நீ செய்யும் காரியம் அனைத்தும் ஜெயம் உண்டாகும். தாயார் உன் பிள்ளைகளின் சுப நிகழ்வை நடத்தி தரப்போகிறார்கள். ஆம், உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்திவிட்டு வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்தி தரப்போகிறார்கள். இது இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்காகும். உன் குடும்ப பொருளாதாரம் உயர்வடைய போகிறது. நீ எந்த அளவிற்கு என்னை நம்புகிறாயோ அந்த அளவிற்கு நீ செய்யும் காரியம் அனைத்தும் மிக விரைவில் வெற்றி அடையப் போகிறது. உனக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது. நீ 2 விஷயங்களை அதற்கு முன்னர் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆம், ஒன்று, ஒருவர் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது நீ அதனை எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் அது. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. உன்னால் மட்டுமன்று, இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிர்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல குணம் உள்ள மனிதர் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டார்கள். அப்படி இருக்க உன்னை அவமானப்படுத்துகிறார் என்றால் உன்னை பார்த்து அவர் பொறாமைப்படுகிறார் என்றுதான் நீ அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இம்மாதிரியான மனிதர்களை நீ சந்திக்க நேரிடும் சூழ்நிலையில் அவர்களிடம் இருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முடிந்த வரையில் அவர்களிடம் இருந்து தள்ளியே இருக்க பழகு. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம், மற்றவரிடம் நீ சொல்லக்கூடாத விஷயங்கள் என்று சில உள்ளன. இதை நீ கடைபிடித்தால் உன் வாழ்வினில் மேன்மேலும் உயர்வு அடைவது உறுதி. மற்றவரிடம் நீ சொல்லக்கூடாத விஷயங்கள், நீ செய்யும் தான தர்மங்களை பிறரிடம் சொல்லக்கூடாது. கடவுளிடம் நீ வைக்கும் வேண்டுதலை சொல்லவே கூடாது. நீ புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வீடு வாங்கி கட்டி முடிக்கும் வரை சொல்லவே கூடாது பிறரிடம். உன் எதிர்கால திட்டங்களை அறவே சொல்லக்கூடாது. குறிப்பாக உனது தொழிலில் வரும் லாபத்தையும் யாரிடமும் பகிரக்கூடாது. நீ வாங்கும் சம்பளத் தொகையை சொல்லவே கூடாது. உன் குடும்பத்தில் வரும் வரவு செலவு கணக்கை மற்றவரிடம் பகிரக்கூடாது. ஒருவேளை நீ தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அதனை வாங்கி முடிக்கும் வரை சொல்லக்கூடாது. உன் வீட்டில் புதிய பொருட்கள் வாங்க விருப்பப்பட்டால் அதையும் சொல்லக்கூடாது. நீ வாங்கி முடித்த பின் வேண்டுமென்றால் நீ விருப்பப்பட்டால் சொல்லலாம். அதையும் கூடுமான வரை நீ தவிர்ப்பது உனக்கும் சரி, உன் குடும்பத்திற்கும் சரி, அது நல்லது. உன் வீட்டுக்கு தேவையான தானிய பொருட்கள் வாங்கும் அளவை நீ சொல்லவே கூடாது. அதாவது உன் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள், அதனின் அளவை சொல்லக்கூடாது. உன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவர்களிடமும் உள்ள அந்யோன்யத்தை மற்றவரிடம் சொல்லக்கூடாது. இதனால் கண் திருஷ்டி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இது உன்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் தடையாகவும் இருக்கும். மேலும் உன் பிள்ளைகளின் படிப்பு,
இதனை பற்றிய விவரம் எதனையும் யாரிடமும் சொல்லாதே. இதுவும் அவர்களின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். நான் கூறிய இந்த 2 விஷயங்களையும் உன் வாழ்வினில் நீ பயன்படுத்தினால் உனது வளர்ச்சி தடைப்படாமல் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். உனது குடும்ப பொருளாதாரமும் மேன்மையடைந்து கொண்டே இருக்கும். மேலும் உனது குடும்பத்தின் ஆரோக்கியம், செல்வம், தொழில், உன் பிள்ளைகளின் படிப்பு என்று அனைத்திலும் நீ வளர்ச்சியை மட்டுமே பார்ப்பாய். நான் உனக்கு தரும் இன்பங்களை பெற்றுக்கொண்டு உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.